அன்பின் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் லிசா ஜெயசிலன். இன்றைக்கும் ஒரு குட்டி நீதி கதையோட தான் வந்திருக்கிறேன். என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு பால் வியாபாரி இருந்தாராம். அந்த பால் வியாபாரியிடம் நிறைய பசுமாடுகள் இருந்ததாம். இந்த பசுமாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாலை இவர் பக்கத்து ஊர்ல போய் வியாபாரம் செய்யறது ஒரு தொழிலாக வைத்திருந்தாராம். அதே நேரம் இது ஒரு வழக்கமான விஷயமாகவும் வைத்திருந்தாராம். ஆனா இவரோட வியாபாரம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவரோட அதாவது பசுமாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பால்ல அரைவாசி தண்ணீர் கலந்துதான் இவர் வியாபாரம் செய்வாராமாம். இப்படித்தான் இவர் பக்கத்து ஊருக்கு போய் அடுத்தவங்களை ஏமாத்தித்தான் பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக கிடைத்த இந்த பணத்தை ஏதாவது ஒன்றுக்கு பிரயோசனப்படுத்தணுமே அப்படின்னு யோசிச்ச அந்த பால் வியாபாரி உடனே தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி அவர் தன்னோட மனைவி பிள்ளைகளுக்காக நகைகள் வாங்க போயிருக்கிறாரு. நகைகள் வாங்கிட்டு அந்த நகை முடிச்சோட வந்து கொண்டிருந்த நேரம் வெயில் களைப்பால இவர் தூரத்துல தெரிஞ்ச ஒரு ஆலமரத்தடி, அதுக்கு பக்கத்துல ஒரு குளை கட்டி இருந்ததாம். இவர் அந்த ஆலமரத்தடியில போய் நம்ம சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்திருக்கிறாரு. ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அசந்து தூங்கி இருக்கிறாரு. தூங்கி கொண்டிருந்த நேரம் அந்த ஆலமரத்தோட உச்சியிலே ஒரு குரங்கு இருந்திருக்கு. அந்த குரங்கு என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குரங்கு நினைச்சிருக்கு, அதாவது இவரோட கையில இருந்த அந்த நகை முடிச்சு ஒரு உணவு பண்டமாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு அந்த உணவு பண்டம், அதாவது அந்த நகை முடிச்ச இந்த குரங்கு எடுத்துக்கொண்டு போய் ஆலமரத்தோட உச்சி கிளையில வச்சிருந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நகையாக அது கடித்து கடித்து பார்த்திருக்குது. இந்த நேரத்துல திடீரென்று நம்மளோட பால் வியாபாரி எழும்பி இருக்கிறாரு. எழும்பிட்டு இவர் என்னடா நம்ம கையில இருந்த நகை முடிச்ச காணலையே என்று சொல்லி ஒரு இடம் மிச்சம் இல்லாம எல்லா இடமுமே தேடி பார்த்திருக்கிறாரு. அந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னு சொன்னா திடீரென்று மேல பார்த்திருக்கிறாரு. அப்போதான் அந்த குரங்கோட கையில தன்னோட நகை முடிச்சு இருக்கிறத இவர் அவதானிச்சாரு. உடனே அந்த நகை முடிச்ச எப்படியாவது நாக்கு என்னோட கையில எடுத்துடணுமே அப்படி என்று சொல்லிட்டு இவர் கல்லறிஞ்சு பாக்குறாரு, கம்பு வீசி பாக்குறாரு. ஆனா அந்த குரங்கு கடைசி மட்டும் அந்த நகை முடிச்ச கொடுக்குற மாதிரியே இல்ல. இந்த நேரத்துல இந்த குரங்கு என்ன செய்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கிளைக்கு கிளை ஒவ்வொரு மரத்துக்கு மரமா இது இந்த நகை முடிச்சோட கடிச்சு கடிச்சு பார்த்து இந்த குரங்கு பாஞ்சு பாஞ்சு தாவி தாவி திரிஞ்சிருக்குது. இந்த நேரத்துலதான் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நகையா இந்த குரங்கு கடிச்சு பார்க்கும் பொழுது கொஞ்ச நகைய அருகில, அதாவது குளத்துக்கு அருகில போட்டிருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நகைய உணவு பண்டம் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது குளத்துக்குள்ள போட்டிருக்குது. அப்போ இவர் குளத்துக்கு அருகில விழுந்த நகைய ஒரு மாதிரி தன்னோட கையில எடுத்துக்கிட்டாரு. ஆனா இந்த தண்ணிக்குள்ள விழுந்த நகைய அவரால மீட்கவே முடியல. இந்த நேரத்துலதான் அவருக்கு ஒரு கணக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது தான் நேர்மையா பால் வித்து அதன் மூலமாக கிடைத்த பணத்துல சம்பாதிச்ச அந்த நகை எனக்கு ஒரு மாதிரி கையில கிடைச்சிட்டு, ஆனா இந்த தண்ணிக்குள்ள விழுந்த நகை, அதாவது தண்ணிய கலந்து நான் பாலை வியாபாரம் செய்திருக்கிறேன், அடுத்தவங்களை ஏமாத்து வியாபாரம் செய்து அதன் மூலமாக கிடைச்ச அந்த பணத்துல சம்பாதிச்ச நகை தண்ணியோட தண்ணியாவே போயிடுது என்றதான் அப்போதான் அவர் உணர்ந்து கொண்டாராம். இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே நம்ம எந்த வேலை செய்தாலும் நேர்மையா செய்யணும். நேர்மை என்பது இந்த காலகட்டத்துல, அதாவது நம்ம என்ன வேலை செய்தாலும் எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்தவங்களை நாங்க ஏமாத்தி அடுத்தவங்களோட மனசை நோகடிச்சு அதன் மூலமாக நாங்க சம்பாதிக்கிற சொத்துக்களோ பணமோ எப்பவுமே நீண்ட நாளுக்கு நிலைக்காது. என்னைக்கோ ஒரு நாள் அது நம்மளை விட்டு, நம்மளோட கையை விட்டு போகத்தான் போகுது. அதனால நீங்க எந்த வேலை செய்தாலும் அதுல நேர்மையா இருங்க. உறவுகளுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, எங்களுடைய இந்த யூடியூப் தளமானது வெறுமனே செய்தி தளமாக மட்டும் இல்லாமல் இனி வருகின்ற நாட்களில், இனி வருகின்ற காலங்களில், அதாவது இன்னும் பல்சுவை காணொளிகளை உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வெறுமனே ஒரு அரசியல் தளமாகவும் ஒரு செய்தி தளமாக மட்டுமே இந்த யூடியூப் தளமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இப்போ இருக்கின்ற இந்த பரபரப்பான காலகட்டத்துல ஒரு வலுவான யூடியூப் தளம் எங்களுக்கு தேவைப்படுகின்றதாக இருக்கின்றது. அந்த வகையில நாங்க இப்போ எங்களுடைய மன்னார் மாவட்டத்துல ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு யூடியூப் தளத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல நாங்க பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, சமூகத்துல பல விஷயங்களை நாங்க பேசிக் கொண்டிருக்கின்றோம், பல விஷயங்களை நாங்க பேச நினைக்கிறோம். ஆனா அதை பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு மிக குறைவாகவே கிடைக்கிறது. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வகையில முதலாவது இந்த போதை வஸ்து பாவனை, அதே போல இன்னும் ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைகள், இன்னும் ஒரு பக்கம் சுயதொழில் மூலமாக எப்படி எங்களுடைய குடும்பத்தை அல்லது நாட்டை, மாவட்டத்தை நாங்கள் கட்டி எழுப்புவது, இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது எங்களுடைய
எங்களுடைய நாட்டிலே வந்து எத்தனையோ இயற்கை வளங்கள் இருக்கின்றது. இந்த இயற்கை வளங்களை கொண்டு எங்களுடைய நாட்டை வந்து எப்படி நாங்கள் கட்டி எழுப்பலாம், அது போல வந்து எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டில், முக்கியமாக எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகளை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, அதே போல அந்த கலைஞர்களை நாங்கள் வந்து நேர்காணல் செய்து, இது போல பல பல்சுவை காணொளிகளை தொடர்ந்து நாங்க வந்து எங்களுடைய யூடியூப் தளத்துல பதிவு செய்திருக்கின்றோம். இனிவரும் நாட்களில் நாங்க வந்து இந்த மாதிரியான படைப்புகளை தொடர்ந்து தருவதற்கு பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது வந்து ஒரு தனி மனிதர்களால மட்டுமே இது வந்து சாத்தியமாகாது. அதற்கு வந்து உங்கள் எல்லோருடைய ஆதரவையும் நாங்கள் வந்து எதிர்பார்த்திருக்கின்றோம். இது போல எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இன்னும் பல திறமையானவர்களை நாங்கள் உள்ளெடுத்து இந்த யூடியூப் தளத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்களும் வந்து எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. அதே நேரத்துல நீங்களும் எங்களுடைய யூடியூப் தளத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. நன்றி, வணக்கம்.